கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of Lord Jesus. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசி. Let us read Colossians chapter 1 verse 28. Colossians 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். Whom we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். We preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்குன போது அந்த மனுஷனை தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் அவனை சிருஷ்டித்தார். When God created man, he created him in his own image and in his likeness. மனுஷனும் தேவனும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத விதத்தில் ஒரே சாயலுடையவர்களாக ஒரே ரூபமுடையவர்களாக காணப்பட்டார்கள். God and man, without any difference, they were seen in the same image and in likeness. மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவருடைய சமூகத்தில் அவரோடு முகமுகமாக பேசக்கூடியவனாகவும் அவருடைய நிறைவை அனுபவிக்கக்கூடியவனாகவும் மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டான். Man was found in the Garden of Eden, in the presence of God, in the fellowship of God, enjoying all blessings with God. தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் தேவன் மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்து எல்லாவற்றுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். God gave authority over all his creation and he gave dominion over all those things. மனிதன் தேவனை போல ஒரு அழியாதவனாக நித்திய ஜீவனுடையவனாக அவன் சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவனாக தேவ சமூகத்திலே அவன் ஜீவித்தான். Man was found and he was living in the presence of God as an eternal being without any distraction, having authority over all the creations. இவ்விதமாக தேவனுக்கு சமமாக இருந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்நியனான ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான். Like that man was found equal with God, but due to his disobedience he lost all these blessings and became strangers to this. தேவனோடு ஜீவித்த ஒரு மனுஷன் தேவனை விட்டு புறம்பாக்கப்பட்டு தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனவனாக அவன் தேவனற்றவனாக அவன் மாறிவிட்டான். The man who lived with God, who enjoyed the presence of God, has now left his presence. Now he was found without God. தேவனை விட்டு அவன் பிரிந்து போனபடினாலே அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக மாறிவிட்டது. As he separated himself from God, even the thoughts of the imagination of his heart was found evil from his youth. அவன் தேவனுடைய சிந்தையை இழந்தவனாக தேவனுடைய சுபாவத்தை இழந்தவனாக தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தவனாக அவன் இந்த பூமியிலே அவன் இந்த ஒரு பூமிக்குரிய தன்மை உள்ளவனாகவே மாறிவிட்டான். He has lost the mind and the desire and the thought of God and he became earthly in this world. இந்த தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனபடினால இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா சிருஷ்டிகளும் அழிவுக்குரியதாக காணப்படுகிறது போல இந்த மனிதனும் கூட அழிவுக்குரியவனாகவே மாறிவிட்டான். As all the creation that is found in this earth is subject to decay, he was also become subjected to decay. தேவன் அழியாதவராக இருக்கிறது போல இந்த மனிதனும் கூட அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இல்லாவிட்டால் அழியாதவனாக இருக்கும்படியாகவே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். When God created him, as a God is indestructible without any destruction, he has to be found, he should be found in the same state. ஆனால் இந்த மேலான நோக்கம் இந்த மனுஷனுக்குள்ள நிறைவேற்ற முடியாதபடிக்கு சாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே அந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதருடைய மனதை கெடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படி அவர்களை வழி நடத்தினான். Satan cunningly he deceived man and he changed the plan, changed his mind so that the plan of God may not be fulfilled in the life of man. இந்த பிசாசுடைய தந்திரத்தினால முழு மனித வர்க்கமும்
தேவனை அறியாதவர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாக, தேவனுக்கு பகைஞராக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். Due to the deception of the devil, the whole mankind become they don't know God and they become enemy to God. ஆனாலோ தேவன் இந்த மனிதனை குறித்ததான தம்முடைய நோக்கத்தை இந்த மனிதனை விட்டு அவர் விலக்கவில்லை. But God has not left the plan concerning the whole mankind. தன்னை விட்டு அவன் பிரிந்து சத்துருனால வஞ்சிக்கப்பட்டு அவன் இந்த பூமியிலே சிக்குண்டு இருப்பதை தேவன் எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். The Lord was looking upon the man who left, who was separated himself and was caught hold in the hand of Satan, and he was looking upon him. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்கள் இந்த பூமியிலே உண்டோ என்று பரலோகத்திலிருந்து தேவனுடைய கண்கள் இந்த மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. The eyes of the Lord was looking towards man, whether there is any man who is searching for the law. தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக யாருடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருப்பது என்பதை பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். The heavenly God is looking from heaven to see whether there is any soul in this earth. He is looking or longing in search of him. ஆனால் வேதவசனம் இந்த மனிதரை குறித்து என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நான் சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் நான் படிக்கும்போது, when we read Psalm 14, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. and all are gone aside, they are all together become filthy, there is none that doeth good, no, not one. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. They become filthy, there is none that doeth good, no, not one. 4ஆம் வசனத்தில் படித்தால் அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. Have all the workers of iniquity no knowledge? இப்படி எல்லா மனித வர்க்கமும் தேவனை குறித்த அறிவு அற்றவர்களாக, அவர்கள் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வில்லாதவர்களாக அவர்கள் இந்த பூமியிலே காணப்பட்டார்கள். Like that the whole mankind, they lost the knowledge of God and they didn't have the knowledge of God, and without any sense of God they lived on this earth. இப்படி மனிதன் தேவனை அறியாதவனாக, தேவனை தேடாதவனாக, தேவனை விட்டு தூரமாக விலகி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போயிருந்தாலும் தேவனோ இந்த மனிதனை தேடிக்கொண்டே இருந்தார். Like that man has lost all these blessings, they gone away from God and they didn't search God, but God was looking after the man. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் இயேசுவை குறித்து படிக்கிறோம். We read about Jesus Christ that he came into the world to seek that which was lost and to seek that which was lost. இந்த மனிதனை மறுபடியும் எப்படியாயினும் தேடி கண்டுபிடித்து இந்த தேவனோடு ஒன்றாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மனதில் இருந்ததான ஒரு நித்திய நோக்கமாக இருக்கிறது. The eternal plan of God concerning man is that he must seek that which was lost and he must bring the man in the same fellowship with him once again. இந்த மனிதன் தேவனோடு ஒன்றாக்கப்பட்டு அவன் எவ்விதமாக தேவத்தினுடைய அந்த பூரணத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தானோ அதே பூரணத்திற்கு அந்த மனிதன் வழி நடத்தப்பட வேண்டும். He must be united or he must be made one with the Lord once again, and he must attain the perfection which he had in the beginning. ஏனென்றால் இந்த மனிதனை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது தேவனுடைய மனதில் இருந்த அவருடைய நித்திய நோக்கம் எதுவாக இருந்தது? What was the plan of eternal plan of God concerning man when he created him and kept him in the garden of Eden? பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இந்த மனிதன் வீற்றிருக்க வேண்டும், அவரோடு கூட அவன் ஆளுகை செய்ய வேண்டும், அந்த தேவனுக்குரிய சகல கனத்துக்கும் அவன் பாத்திரவனாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுடையவராக இருந்தார். God had a desire that he should be in the right hand of God and he should possess all what he has, and finally he has to rule with him in eternity. ஆகையினால் இந்த மனிதனை தேடி மறுபடியும் அதே கனத்துக்குரியவனாக தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்படுவதற்கு, அதே தேவனுடைய நிறைவுக்கு அவன் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் மனிதனை குறித்த தேவனுடைய திட்டமாக இருந்தது. The plan of God concerning man is that he came in this earth in search of him and make him more honorable and make him raise to that position, and so that he may rule with him in eternity. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த தேவனுடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஒருபோதும் தேவன் இருக்கிறதான அந்த இடத்தில் அவன் காணப்பட முடியாது. The man who is created by God, if he has not attained the perfection of the Lord, he cannot able to be found in the same place. அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை பெற்று நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்படும் போது மாத்திரம்தான்
அந்த தேவனுடைய நித்திய நோக்கம் நமக்குள்ளே நிறைவேற்றப்பட முடியும். Only when we attain the perfection of Christ and come to that state, we can have these blessings. ஆகையால் தான் பரிசுத்த பவுல் எழுதும்போது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். Therefore Saint Paul, when he writes, he says that we may present every man perfect in Christ Jesus. ஆகையால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவனுள்ள தேவனை அறிந்து அந்த அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து இந்த ஒருமனப்பாட்டில் இந்த பரிசுத்தமான ஐக்கியத்தில் கொண்டு வரப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்றால், so a child of God, when he knows the living God, when he knows the eternal kingdom and he is brought into this fellowship, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் அவரை போல தேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. they have to come to the perfection in Christ in all aspects. தேவன் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கும்படியாக அல்ல. The Lord has given so great salvation that we may be called not only Christians. இந்த பூமியிலே நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்குள் நம்மை வழிநடத்தவில்லை. In this world we worship our Lord Jesus Christ and we are called as a Christian, and the Lord has not given this salvation and let us just to have this experience only on this earth. ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தை அறிந்து தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வமாகவே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. Every man must know God, every man must understand God, and he must finally become like God. That is the plan of God. ஏனென்றால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வானம் பூமி எல்லாம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The word of God clearly says that the heaven and the earth is kept for fire, for destruction. தேவன் அழியாதவராக அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறபடியால தேவனுடைய பிள்ளைகள் அந்த அழியாத தேவனோடு அந்த அழியாத ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். As God and his kingdom is not is indestructible without distractions, we should also worthy for that place. ஆகினால் இப்படிப்பட்ட மேலான நோக்கத்தோடு தேவன் நம்மை தெரிந்தெடுத்து இந்த மேலான பரிசுத்தமான ஐக்கியத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். With a great purpose the Lord has chosen us and brought us into this fellowship of the saints. இந்த ஐக்கியத்துல நம்மை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மேலான சத்தியங்களையும் உபதேசங்களையும் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். Not only that he brought us in this great fellowship, but he has given the great doctrines, deeper doctrines to attain that perfection also. தேவன் வெளிப்படுத்துகிற இந்த மேலான சத்தியங்களையும் உபதேசங்களையும் யார் விசுவாசித்து அது மெய்யாகவே தேவ வசனம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த சத்தியங்கள் அந்த உபதேசங்கள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. Those who believe in, accept the word of God which is revealed from the Lord as indeed is a nobler doctrine and accept them and have faith in them, the word of God is working in their hearts. இந்த வேத வசனங்கள் அது தேவனுடைய வார்த்தைகள் என்று நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். These words are the words of God, we clearly read. இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the word of God, when we search the scripture we find eternal life from that. இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. These words are having life and quickening spirit. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி கர்த்தர் இந்த அழியாத ஜீவ வார்த்தைகளை தந்து இதன் மூலமாக நம்மை கிறிஸ்துவுக்காக அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். The Lord has given this incorruptible word of God so that through this word of God we may present every man perfect in Christ Jesus. ஆகையால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துவை பின்பற்றும் போது இந்த மேலான நோக்கத்தை விளங்கிக் கொண்டு அந்த நோக்கத்தின்படியே தங்களுடைய ஜீவிதத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Therefore we, the child of God, when we are following the Lord Jesus Christ, understand this great plan of God and we must surrender to this plan. கிறிஸ்துவினுடைய நிறைவுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called to attain the fullness of Christ Jesus. கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்படுவதற்கு தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen us that I may become like him. அதற்காக இந்த ஒளியில் உள்ளதான பரிசுத்தமான ஐக்கியத்திலே தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். He himself brought me into the fellowship of the saints of ஆகையால் God. என்னை குறித்த அந்த தேவனுடைய நோக்கம் எனக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டும். So the plan of God concerning me should be fulfilled in my life. இப்படிப்பட்ட அந்த மேலான ஒரு தரிசனத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் நம்முடைய ஜீவிதத்தை தேவனுடைய கரத்துல அனுதினமும் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். Every day we must surrender our life in the hand of Jesus with a great desire and with a great plan and faith. அப்பொழுது மாத்திரம் நான் அந்த தேவனுடைய நோக்கம் நமக்குள்ள நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். Then only the Lord will help in us so that his plan may be fulfilled. நாம் இந்த மேலான தரிசனம் மற்றவர்களாக நாம் அந்த வாஞ்சை அற்றவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்காதவர்களாக இருந்தால்
அந்த தேவனுடைய நோக்கம் நமக்குள்ள நிறைவேற்றப்பட முடியாது. When we lost the heavenly plan and when we don't surrender our life, that plan will not be fulfilled in our life. நம்முடைய ஜீவியத்தில் அந்த நோக்கத்தை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனை விசுவாசித்து நாம் நம்மை அந்த நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். First of all, we must understand the plan of God clearly concerning our life, and we must believe the plan of God, and we must surrender our life so that He may fulfill the plan in us. அப்பொழுது மாத்திரம்தான் அந்த தேவனுடைய சிந்தைக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய சிந்தை காணப்பட முடியும். Then only our mind will be in tune with the mind of our God. அந்த மெய்யான தேவனை விசுவாசித்து நாம் நம்மை சமர்ப்பிக்கும் போது அந்த தேவனுடைய நிறைவான வளர்ச்சியை பெற்று நாம் அவருடைய சமூகத்தில் சேரக்கூடியதான சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we believe that God and surrender ourselves to the heavenly plan, we have got the privilege to become like Him. இந்த இயேசுவை போல நாம் மாற்றப்பட வேண்டுமானால் இந்த இயேசுவை மாத்திரம் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். If you want to become like Christ, we must see only Jesus Christ. இந்த பூமியிலே ஒரு பொருளை நாம் வைத்து அதே போல இன்னொரு பொருளை அதே பொருளாகவே உண்டாக்க வேண்டுமானால் அந்த பொருளில் இருக்கிற அந்த அளவின்படி அந்த மாதிரின்படி உண்டாக்கினால்தான் அந்த ரெண்டு பொருளும் ஒரே பொருளாக காணப்பட முடியும். In this earth we have one object, and if you want to create another thing according to that, if only we look at that subject and create another one, it will be seen like that. ஒரு பொருளை வைத்துவிட்டு நான் இதே போல பொருளை இன்னொரு பொருளை உண்டாக்குறேன் என்று மனதில் நினைத்துவிட்டு அந்த பொருளை பார்க்காமல் அதை செய்து கொண்டே இருந்தால் அதனுடைய அளவோ அதனுடைய வடிவோ அந்த பொருளில் செய்யப்படுகிற பொருளிலே வர முடியாது. Keeping the thing before us and thinking about another thing, and if we create a thing, we will not get the same thing as it is as the former thing. ஆகையினால் நாம் இயேசு போல மாற்றப்பட வேண்டும், இயேசுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும், அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நான் வளர வேண்டும் என்று நாம் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது இயேசுவை மாத்திரம் தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். As we believe the word of God, as we believe the truth that I want to become like Him and I want to be changed like Him, we must believe only in Him. இந்த இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும்போது நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்தால் அங்கே பரிசுத்த பவுல் எழுதி இருக்கிறார். When we consider our Jesus Christ in Hebrews chapter 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே இயேசுவை நாம் கவனித்து பார்த்து இயேசுவை போல நாம் மாற்றப்பட வேண்டுமானால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். Here Saint Paul writes what we should do to become like, in order to become like Christ. 11ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In the 11th chapter it is written, we are compassed about with so great cloud of witnesses. அங்கே अनेक விசுவாசத்தோடு அறிக்கை செய்து சாட்சியோடு தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் என்று அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In the 11th chapter we read about that so many saints of God, they confessed and they died all in faith. அவர்கள் தேவனை அறிந்து தேவனிடத்தில் சாட்சி பெற்று அவர்கள் விசுவாசத்தோடு மரித்திருக்கிறார்கள். They knew God, they obtained a report, good report from the Lord, and they all died in faith. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்று இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். In Hebrews 12:1 we read, wherefore seeing we also are compassed about with so great cloud of witness. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அந்த சாட்சிகளை பற்றிய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Even though we are compassed about with so great cloud of witness, we must understand what is the matter concerning these witnesses. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் படித்தால் Hebrews 11:13 அவர்கள் எல்லாரும் நம்மை சூழ்ந்து நின்றாலும் அவர்கள் யார், அவருடைய நிலவரம் என்ன என்பதை அந்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. In that verse it is written clearly, even though they are compassed about as a clouds, who they are, it is written. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியர் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். These all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. அருமையானவர்களே, திரளான கூட்டத்தார், மேகம் போன்ற ஒரு கூட்டத்தார் நம்மை சுற்றி சாட்சிகளாக காணப்படுகிறார்கள். A group of multitude of witnesses like a cloud, they are surrounding us. இவர்கள் எல்லாரும் தேவனால நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மரித்தவர்கள். These were received a good report of the Lord and they died all in faith. ஆனால் அவருடைய நிலவரம் என்ன என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக வாசித்தோம். And we read about their state clearly. இவர்களுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருந்தாலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. Even though they had got the good report like that, but they could not inherit the promised land to them. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை தூரத்திலே கண்டார்கள், நம்பினார்கள், அணைத்துக் கொண்டார்கள். They saw the promised land afar off, and they believed and they embraced them. ஆனால் அவர்கள் என்ன சொல்லி மரித்தார்கள்? But how they died, by what they saying? நாங்கள் அதற்கு அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி மரித்தார்கள். They said we are strangers and pilgrims, and then they died. அவர்கள் தூரத்திலே அந்த கண்டதான அந்த தேசம் இல்லாவிட்டால் அந்த வாசஸ்தலம் என்ன? What was the habitation of the city that they saw afar off? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is Hebrews 11:10. It is written, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். He looked for a city which had foundations, whose builder and maker is God. அருமையானவர்களே, ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தை இவர்கள் தூரத்திலே கண்டார்கள், நம்பினார்கள், அதை அணைத்துக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்து மரித்தார்கள். They saw a city with foundations, and they believed and they embraced it, but they said that we are strangers and pilgrims to that city. அருமையானவர்களே, இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவோ நற்சாட்சி பெற்றவர்களாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்து மரித்தாலும், இந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு நாங்கள் அந்நியர் பரதேசி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Dear children of God, even though they are compassed with so much of cloud of witnesses, and they got a good report, but they are only strangers and pilgrims to the city. ஆனால் நம்மை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say concerning us? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் படித்தால் அங்கு பரிசுத்த பவுல் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? When we read Ephesians 2 verse 19, what does the Saint Paul write here? நீங்கள் இனி அந்நியர் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறோம். Now therefore you are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்பதாக்கள் அவர்கள் மேலான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சாட்சியோடு மரித்தாலும் கூட ஒரு அஸ்திவாரம் உள்ள நகரமாக அவர்கள் மாற்றப்பட முடியவில்லை. In the Old Testament time, the saints of God, even though they died in faith and having a good report, they could not become the city with foundation. அவர்கள் எல்லாரும் அந்த நகரத்துக்கு நாங்கள் அந்நியர் பரதேசி என்று சொல்லி அவர்கள் மரித்தார்கள். They said that we were strangers and pilgrims to that city, and they all died. ஆனால் நாம் இப்பொழுது யாராக இருக்கிறோம்? But who we are we now? நாம் ஒரே நகரத்தாராக இருக்கிறோம், ஒரே வீட்டாராக காணப்படுகிறோம். We are of the fellow citizens of the saints of the household of God. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். Built upon the foundation of the apostles and prophets. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். And Jesus Christ himself being the chief cornerstone. நாம் அவர் மேல் முழுவதுமாக இசைவாக இணைக்கப்பட்டு அந்த கர்த்தருக்குள்ள ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். We are building together, fitly framed together, groweth unto a holy temple in the Lord. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். Every chosen child of God
as a temple of God is fitly framed together with Him. தேவன் நம்மை இந்த ஒரே வாசஸ்தலத்துக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஒரே நகரமாக ஒரே மாளிகையாக ஒரே ஆலயமாக மாற்றப்படுவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has chosen us that we may become fitly framed together, a holy temple or a habitation or a city of God. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எவ்வளவோ நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இந்த நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்பாக மாற்றப்படுவதற்கு அவர்கள் அந்நியராக இருந்தார்கள். Even though the Old Testament saints have got a good report, but they were strangers to come to the perfection or to attain this experience. அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வலது பார்சத்துக்கு அவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள். Even though they have the reward according to their work that is kept in heaven, but they were strangers to the right hand which God has reserved for us. யார் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த தலையாய் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சரீரமான ஆலயமாக ஒரு வாசஸ்தலமாக ஒரு நகரமாக காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவோடு கூட அந்த வலது பார்சத்தில் உட்கார முடியும். Those who are chosen of God and those who become the body of the Christ and joined with the head, and they only become the habitation of God and they only possess the right hand of the Father. ஆகையினால் அருமையானவர்களே, நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பார்க்கும்போது அவர்களை காட்டிலும் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். So when we see the cloud of witnesses which compasseth about us, we understand that how great we are than these Old Testament saints. அதனாலே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, so when we read about them in Hebrews 11 verse 40, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திருக்கிறார். God having provided some better thing for us, that they without us should not be made perfect. முன்னதாகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேலான நோக்கத்தை நம்முடைய ஜீவியத்துல அவர் நியமித்து வைத்திருக்கிறார். God in our life has kept or foreordained some better things for us. நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது, in Ephesians chapter 1 verse 4, உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். according as he has chosen us in him before the foundation of the world, that we should be holy and blameless. இந்த அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்கு நாம் உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are chosen of him, are chosen in him, that we be found holy and blameless in his love. ஆகையினால் சுற்றி நிற்கிற இந்த சாட்சிகளை நாம் கவனித்து அவர்களை காட்டிலும் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், நாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்கும் இல்லாவிட்டால் இந்த சரீரமான சபைக்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கி கொண்டு ஜீவிக்க வேண்டும். So we must see the cloud of witnesses that is encompassing around us, and we must understand that how great we are than these people, and we must lead a life according to that. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நாம் விளங்கி கொள்ளும்போது நாம் எப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? When we understand such kind of excellency, how should we then surrender our life? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். We must lay aside every weight and the sin which does so easily beset us. இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில ஜீவிக்கும் போது அவர்களுக்கு காணப்படக்கூடிய பாரம் என்ன? What was the weight that a child of God has while living on this earth? கர்த்தராகிய இயேசு அந்த பாரத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? When the Lord says concerning the weight, what does he say? வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே என்று ஒரு கூட்டத்தாரை அழைக்கிறார். Those who are labor and have burdened with the மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படித்தால் நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம். In Matthew 11:28 we read that they are labor and are heavy laden. பாரம் சுமக்கிறவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்கள். They labor and are heavy laden. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? What should they do? தங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். They must receive rest for themselves. அந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாக வேண்டுமானால் அந்த பாரத்தை அவர்கள் தங்களை விட்டு தள்ள வேண்டும். If they have to receive the rest for the soul, they must cast away the weight. இந்த பாரத்தை அவர்கள் தள்ள வேண்டுமானால் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If they have to remove the weight from their life, they must come to Jesus Christ and they must learn of him. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தங்களுடைய மேன்மையை அவர் விளங்கி கொண்டு
இந்த பாரத்தை தங்களை விட்டு அவர்கள் தள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. A child of God, in order to attain that fullness of Christ or the perfection of Christ, he must understand the great plan or the excellency of his calling, and he must push aside all his weight. இந்த பாரத்தை தங்களை விட்டு தள்ளிவிட்டவர்கள் யார்? Who are those people who cast all these weights away? இயேசுவினிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு அவருடைய சாந்தத்தை மனத்தாழ்மை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த பாரத்தை தள்ளிவிட்டவர்கள். All those who came to Jesus and who learned of his meekness and lowliness, they are the one who cast the weight in their life. யாருடைய ஜீவியத்தில் இந்த சாந்தம் மனத்தாழ்மை இல்லையோ அவர்கள் இன்னும் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். Whose life there is no meekness and no lowliness in heart, they are having the weight, are bearing the weight. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டதான இந்த சாந்தம் மனத்தாழ்மையும் நமக்குள்ளே உண்டாகுமானால் மாத்திரம்தான் நாம் பாரம் சுமக்காமல் இளைப்பாறுதலை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட முடியும். The meekness and the lowliness that is seen in Christ Jesus, if it is seen in our life, then only we are not bearing the weight, but we are enjoying the rest. இந்த சாந்தம் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவியத்திலே அவர் எப்படி அந்த சாந்தத்தை வெளிப்படுத்தினார்? The meekness, how Jesus Christ revealed that meekness in his life. அவர் சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தார். He was like a dumb sheep before the shearers. He surrendered himself. உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே கிறிஸ்துவோட நிர்வாண வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேலான தரிசனத்தோடு அவர்கள் ஜீவிக்கும் போது அவர்கள் இந்த பாடுகளின் மத்தியிலே வாய் திறவாத ஒரு ஆடை போல காணப்பட வேண்டும். A child of God who is known, chosen by God, and she wants to come to the perfection of Christ. In the midst of the trials, they must live like a dumb sheep before the shearers. தங்களுக்கு வருகிறதான எல்லா உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் மத்தியில எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. We should not ask any question in the midst of reproach or the trials or the difficulties. கர்த்தராகிய இயேசு எப்படி வாய் திறவாதவராக இருந்தாரோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே ஆண்டுடைய நாமத்துக்காக, இந்த சுவிசேஷத்துக்காக, இந்த விசுவாசத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக தங்களை ஒரு சாந்தமுள்ள ஆடை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். As our Jesus Christ was a dumb sheep before the shearers, we should also, for the sake of the gospel, for the sake of this truth, for the faith, we must surrender our life like that. நாம் ஏசாயா 50 அதிகாரம் 6, 7, 5, 6 வசனங்கள் படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? Isaiah chapter 50 verse 5 and 6, what do we read? கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். The Lord God hath opened mine ear. நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. I was not rebellious, neither turned away back. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடுங்குறவர்களுக்கு என் தாடை நான் ஒப்பு கொடுத்தேன். I gave my back to the smiters and my cheeks to them that plucked off the hair. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று அங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. I hid not my face from shame and spittings. This is written concerning about Jesus Christ. ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய பாரத்தை இயேசு மேல் வைத்துவிட்டு இளைப்பாறுதலை அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டுமானால் இந்த வசனத்தின்படி அவர்கள் சாந்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Truly, if a child of God has to put away the weight upon the Lord and enjoy the rest, he must experience this kind of meekness always in his life. இந்த இயேசுவை போல யார் பின்வாங்காமல் எல்லா விதமான நிந்தைகளுக்கும் அவமானத்துக்கும் தங்களுடைய முகத்தை மறைக்காமல் அதை சந்தோஷமாக சகிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சாந்தமுள்ள சுபாவம் உள்ளவர்கள். Whosoever like Jesus neither became rebellious, nor neither turned away, turned back, but surrendered them life to lead a meek life, they are the one. நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவோ முறுமுறுக்கக்கூடியவர்களாகவோ நாம் மனம் சலிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நமக்குள்ளே அந்த சாந்தம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். If we are questioning, if we are murmuring, or if we are fainting in our hearts, then we don't have that meekness in our life. ஆகையினால் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டு அந்த அவருடைய அடிச்சுவடிலே அவர்கள் நடந்து போகும்போது
எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு சாந்தமுள்ள ஆட்டுக்குட்டியை போல தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். A child of God who is called of God, having this faith, when he look unto the Jesus and surrender himself, he can able to walk in all his walk of life like Jesus walked on this earth. இரண்டாவதாக நாம் இந்த பாரத்தை தள்ளிவிட்ட ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டுமானால் இயேசுவிடத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Secondly, if you want to be found like a child of God who has cast away the weight in his life, அவர்களை காணப்பட்டதான ஒரு மனத்தாழ்மையை குறித்து நாம் படிக்கிறோம். We also read about the lowliness in his heart. இயேசு எப்படி மனத்தாழ்மை உடையவராக இருந்தாரோ அதே போல நாமும் மனத்தாழ்மை உடையவராக இருக்க வேண்டும். How Jesus was lowly in heart, we should be lowly in our heart. அவருக்குள்ளே காணப்பட்ட மனத்தாழ்மை என்ன? What was the lowliness in his heart? பிலிப்பியர் 2:6 படிக்கும்போது அவருக்குள்ள இருந்த அந்த மனத்தாழ்மையை குறித்து நாம் அங்க படிக்கிறோம். In Philippians 2:6 we read about the lowliness of his heart. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Who being in the form of God, though it not robbery to be equal with God, he made himself of no reputation and took upon the form of a servant and was made in the likeness of men. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. The word of God says concerning Lord Jesus Christ, he is the son of God. நாம் ரோமர் 1:5 படிக்கும்போது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம். In Romans chapter 1:5 it is written, he declared to be the son of God with power according to the spirit of holiness by the resurrection from the dead. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து மரித்தபோது மெய்யாகவே இவருடைய தேவனுடைய குமாரன் என்ற ஒரு சாட்சி அவரை குறித்து உண்டானது. When Jesus Christ yielded his ghost to the Father and he died, he got a true testimony that he was the son of God. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றதான சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. After receiving the water baptism, when he came out of the water and he received a voice that this is the beloved son, my beloved son, in whom I am well pleased, hearken to him. மறுரூப மலையில் அவர் மறுரூபமான போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றதான சத்தம் உண்டானது. In the mount of transfiguration, when he was transfigured, he got a voice that this is my beloved son, hearken unto him. இப்படி எல்லாம் இவர் தேவனுடைய குமாரன் என்ற ஒரு சாட்சிக்கு ஒரு அத்தாட்சி ஆதாரம் இந்த வேத வசனத்தில் இருந்தாலும் கூட இயேசு அவர் எவ்விதமாக இந்த பூமியிலே ஜீவித்தார்? Like that he has got a testimony as a son of God in this life, how he lived. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Though he is in the form of God, he thought it not to be equal with God, but he made himself of no reputation, took the form of a servant, and he was in the likeness of man. ஆகையால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது இந்த விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவராகிய இயேசுவை நோக்கி அவர்கள் ஓடக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள் என்றால் என்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்று அவர்கள் தேவனுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். So every child of God who is looking unto Jesus, the author and finisher of faith, and runs his life, and he must always say that my righteousness is only a filthy rags. ஏனென்றால் நம்முடைய இரட்சிப்பு எவ்விதமாக கொடுக்கப்பட்டது என்று தீத்துவின் புத்தகத்துக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது எழுதியிருக்கிறார். In Titus it is how our salvation is given. அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதுதாக்கினாலும் நம்மை இரட்சித்தார். He has not saved us because of our righteousness, but தீத்துவின் புத்தகம் 3:5 நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. நாம் செய்த நீதியின் கிரியின்படி அவர் நம்மை இரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். Not by works of righteousness which we have done, but according to the mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. ஆகையால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே ஜீவிக்கக்கூடியதான இந்த நாட்களிலே அந்த மேலான விசுவாசத்தின்படி இயேசுவை கவனித்து பார்க்கும்போது
தங்களுக்குள்ள மேன்மை பாராட்டக்கூடிய எந்த நீதியும் காணப்படவே கூடாது. So every child of God, while living on this earth, looking unto Jesus, the author and finisher of faith, we should not boast of any of our righteousness. கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்பட்ட அந்த சிந்தை தான் நமக்குள்ள காணப்பட வேண்டும். The mind which was seen in Christ Jesus, that mind alone should be seen in us. இந்த பூமியில நாம் ஜீவிக்கிற நாளெல்லாம் நமக்குரிய காரியங்கள் அல்ல, பிறருக்குரிய காரியங்களே நாம் தேட வேண்டும். While living on this earth, we should not seek the things of ourselves, of us, but we should seek those things which are of others. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். We should not do anything with strife or vain glory, but we must esteem others better than ourselves. இப்படி யாருக்குள்ள தங்களை தாழ்த்தக்கூடிய, தாங்கள் ஒரு அடிமை என்று ஒப்பு கொடுக்கக்கூடியதான ஒரு சிந்தை காணப்படுகிறதோ அவர்கள் தான் மனத்தாழ்மை உள்ளவர்கள். In whom this kind of mind that is humbling of oneself is seen, they are the one having the lowliness in their heart. படித்தவர்களோ பட்டதாரிகளோ இல்லாவிட்டால் கனவான்களோ தங்களை அப்படி ஒரு மேன்மையான ஒரு நிலவரத்துல தங்களை குறித்து அவர்கள் சிந்திக்கவே கூடாது. Educated or the rich people, they should not think of themselves as like that. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நாம் காணப்படும் போது மாத்திரம்தான் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும். Every day if you live with this vision, then only we can reveal that we have the lowliness of God heart that was when Jesus is in us. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை நாம் படித்தால், Jeremiah chapter 9 verse 23 and 24 we read. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? What does Jeremiah the prophet say? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Let not the wise man glory in his wisdom. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Neither let the mighty man glory in his might. ஐஸ்வரியவான் தன்னுடைய ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Let not the rich man glory in his riches. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். Let him that glory in this, that he understand and knoweth me, that I am the Lord which exercise loving kindness and judgment and righteousness in the earth. இயேசுவே மெய்யான தேவன் என்று நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்ட வேண்டும். We must glorify or we must exalt that we have known the true God in our life. எந்த ஒரு மேன்மை பாராட்டலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் காணப்படவே கூடாது. Let not any boasting be seen in the life of the child of God. அதனாலே தான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் சொல்லும்போது அவர் நம்மை எவ்விதமாக அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறார் என்று அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். Therefore in 1 Corinthians chapter 1 verse 27 onwards, when Saint Paul says about our calling, whom he has chosen or how he has chosen us, he said like that. எதற்காக அவ்விதமாக எழுதினேன் என்று 29ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். For what reason he has written, he said in 29th verse, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு, that no flesh should glory in his presence. அவ எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. அவனுக்குள்ள எவ்வளவு நீதி இருந்தாலும் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அவன் ஒரு அடிமையை போல இயேசு எப்படி ஒரு மனுஷர் சாயலாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே ஒப்பு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். No flesh, whatever may he have, he should not boast in the presence of God, but we must surrender our life like a slave as Jesus surrendered himself. அதற்காக தேவன் யாரை தெரிந்து கொண்டேன் என்று அங்கே எழுதி இருக்கிறார். For what? For that purpose whom God has chosen. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has chosen the foolish things of the world. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has chosen the weak things of the world to confound the things which are mighty. உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இழிவானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And base things of the world and things which are not despised. அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen the things which are despised and which are not. அப்ப நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கிறோம்? Who are we then before the presence of God? இந்த வசனத்தின்படி நாம் ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறோம். According to this word of God, we are foolish. பலவீனமானவர்களாக இருக்கிறோம். We are weak. ஒன்றுமே இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். You are the one who are nothing. இழிவானவர்களாக இருக்கிறோம். You are despised. அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். You are rejected. இதுதான் நம்முடைய தகுதி. This is the qualification of the worthiness. இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய தகுதி என்ன என்று நாம் சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு பைத்தியக்காரன் என்று தான் சொல்ல வேண்டும். In this world, if you are living, what is our qualification? If we say that I am a fool, இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லாதவன், I don't have nothing in this earth, நான் எல்லாரோட பார்வையிலும் நான் அற்பமானவன், in the sight
sight of others, before all others, I am despised. இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்பாக நான் பலவீனனாக இருக்கிறேன் என்று நம்மை குறித்து சொல்ல வேண்டும். We should say before others that I am a weak before all persons. ராஜாவாகிய தாவீது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற மனுஷனாக இருந்தார். King David was a chosen man of God, a precious chosen man of God. தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். When God gave a testimony concerning him, he was a man after mine own heart. அந்த சங்கீதக்காரன் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? When that King David say, when he gives a testimony about himself, 119 சங்கீதம் 141 வசனத்துல படிக்கும்போது, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன். I am small and despised. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். He says about himself, I am small and despised. ஒரு பெரிய ராஜா, சமஸ்த ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கனம் பெற்ற ஒரு ராஜா, அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு சிறியவன், அசட்டை பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறார். The great honorable king who rules over the entire nations, he says about himself that I am small and despised. இப்படி தன்னை ஒரு சிறியவன் இல்லாவிட்டால் அசட்டை பண்ணப்பட்டவன் என்று அவர் சொல்லக்கூடியதனுடைய அதனுடைய ரகசியம் என்ன? What is the secret behind of this saying that I am small and despised? 27 சங்கீதம் 13 வசனத்துல அந்த காரியத்தினுடைய ரகசியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். In 27 chapter verse 13 he says about the secret. நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of the living. அருமையானவர்களே, இந்த பூமியிலே எவ்வளவு கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் இருந்தாலும் அதெல்லாம் அழிவுக்குரியது என்றுதான் ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். Whatever may be the greatness or riches or the honor we have in this earth, we must have first of all we should be remind that these are all for distraction only. ஆகையால் இந்த தாவீது பூமியில ஜீவிக்கும் போது தன்னுடைய சிங்காசனத்தையோ தன்னுடைய கனத்தையோ தனக்கு இருக்கிற ஒரு மேன்மையோ அவன் எண்ணாமல், நான் ஒரு சிறியவனாக, அசட்டை பண்ணப்பட்டவனாக, அற்பமாய் எண்ணப்பட்டவனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். Therefore while David was living on this earth, he did not think about this throne or the kingdom, but he says that I am small and despised. தேவனை போல மாற்றப்படும்படியாக, அவருக்கு ஒப்பாக மாறும்படியாக அந்த மேலான தரிசனத்தோடு இயேசுவை கவனித்து பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த வலது பார்சத்தை உயர்த்தப்படுகிற வரைக்கும் இந்த பூமியிலே நான் அற்பமான ஒரு மனுஷன் என்று நம்மை அடிமை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். Be the child of God who are looking at Jesus Christ in order to become transformed or to become like him every day till we are raised to the right hand of the Father. We must reckon that we are small and despised. இப்படிப்பட்ட அனுபவத்துல நாம் காணப்படும்போது நாம் இந்த மாரமான யாவற்றையும் தள்ளி விட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். When we are found in that state, we can able to cast away all the weight from our life. இரண்டாவதாக பரிசுத்த பவுல் அங்கே எழுதும்போது நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். Secondly, Saint Paul says we must cast away the sin that is besetting us. பாரமான யாவற்றையும் நாம் தள்ளும்போது கர்த்தராகிய இயேசுவை போல சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாக நாம் காணப்பட்டு அவருடைய இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So when we cast away all the weight from us, then we obtain the meekness and the lowliness of heart like Jesus Christ, and we become like him. நாம் சுற்றி நெருங்கி நிற்கிறதான இந்த பாவத்தை நாம் தள்ளக்கூடியவர்களாக காணப்படும் போது, when we cast away the besetting sin, நாம் யாராக மாறுகிறோம்? whom will we become? எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனத்துல நாம் படித்தால், Hebrews 7:26, அங்கே எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் அங்கே விளங்கிக் கொள்கிறோம். What type of experience is given unto us? We can read about that. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினரும் வானங்களிலும் உயர்ந்தோருமாயிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று அங்கே படிக்கிறோம். For we have such a high priest become us, who is holy, harmless, undefiled, separate from sinners, and made higher than the heavens. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சுற்றி நெருங்கி நிற்கிறதான இந்த பாவத்தை தள்ளி விடும்போது நாம் ஒரு பிரதான ஆசாரியனை போல நாம் பரிசுத்த சமூகத்திலே ஜீவிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். Every child of God, when he casts away the sin that is easily besetting him, then we become like the high priest that is standing before the presence of God. இந்த மெல்கிசேதேக் இல்லாவிட்டால் இந்த பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்ட இந்த அனுபவம் நமக்குள்ள காணப்படும் போது, இந்த மெல்கிசேதேக் எப்படி ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறாரோ
அதே போல நாமும் அந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஜீவிக்கக்கூடியதான கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். When we cast away this sin that is easily besetting us, we become the high priest, just like the high priest standing in the most holy place. We are also standing in his place. நாம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, Revelation 1:6 we read, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றி இருக்கிறார். He loved us and washed us from our sins in his own blood and made us kings and priests unto God and his Father. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தங்களுடைய ஜீவியத்தில் இந்த பாவத்தை அவர்கள் தள்ளிவிடும்போது அவர்கள் ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக மாற்றப்படுகிறார்கள். When the child of God cast away the besetting sin in his life, he became the king and the priest in his life. இந்த ராஜா ஆசாரியர் என்று சொல்கிற இந்த ரெண்டு அனுபவங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தில் அனுதினமும் காணப்பட வேண்டும். The king and the priest, these two experiences should be seen in every day in our life. இந்த பாவத்துக்கு விலகிற இல்லாவிட்டால் பாவத்தை தள்ளிவிடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்படுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக ஜீவிக்க வேண்டும். This experience of casting away this sin is seen in our life every day. Then we are found like a kings and a priest. ராஜா என்று சொல்லும்போது அது ஜெயத்தை காட்டுகிறது, இல்லாவிட்டால் ஆளுகையை காட்டுகிறது. We say the king speaks about the ruling or the overcoming life. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே பாவத்தை தள்ளி விடுகிற ஒரு ராஜாவாக இல்லாவிட்டால் அந்த பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக ஜீவிக்க வேண்டும். Every day a child of God as like a king who is casting away this sin, we must rule in our life. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாம் என்ன படித்தோம்? What do we read about Jesus Christ? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். He is holy. அவர் குற்றமற்றவராக இருக்கிறார். Blameless. அவர் மாசில்லாதவராக இருக்கிறார். Without any spot. பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறார். Separated from sinners. எல்லா வானங்களிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். He was made higher than all the heavens. இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை இது இயேசுவை கவனித்து பார்க்கும்போது இந்த வானங்களில் உயர்ந்ததான இந்த மேலான அனுபவத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். Like that, when the child of God is considered Jesus Christ, then the child of God is brought into that higher experience. எப்படி இந்த அனுபவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும்? How can the child of God receive this higher experience in his life? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறபடி, as we read in Hebrews chapter 12 verse 4, அவர்கள் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படாததாக எதிர்த்து நிற்க வேண்டும். they have to resist unto blood striving against sin. யார் பாவத்துக்கு விரோதமாக இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த பாவத்தை தங்களை விட்டு தள்ளிவிடக்கூடிய பாவத்தின் மேல் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாய் காணப்பட முடியும். Whosoever are resisting unto blood striving against sin, they have the authority to cast away all the sin and rule as a king. உண்மையாகவே இந்த மேலான அனுபவம் ஒரு பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிற இல்லாவிட்டால் ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஆண் பிள்ளையினுடைய அனுபவமாகவே காணப்படுகிறது. This experience of casting away the sin is a ruling or the reigning life or the overcoming life of a man child. நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து நாம் படிக்கிறோம். The Revelation 12 verse 5 we read about the man child was caught up to the throne of God. அப்பொழுது வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை குறித்து அந்த வேத பகுதியில் எழுதி இருக்கிறது. Then we read about the voice of God heard in heaven. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த சத்தத்தை குறித்து நாம் படிக்கிறோம். We heard about the voice of God in Revelation 12 verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. அருமையானவர்களே, பாவத்தை கீழ்ப்படுத்தத்தக்கதாக நாம் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be ready to die so that we may bring into subjection of sin. நான் மரித்தாலும் பரவாயில்லை, அந்த பாவம் செய்வதற்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான அந்த ஒரு அதிகாரம், ஒரு தைரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம். Let me die, but I will not give room to commit sin. In that manner we must have a ruling or reign over that sin. யார் அப்படி எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் பாவத்தை தங்களை விட்டு தள்ளிவிடக்கூடிய ஒரு ராஜாவாக, பாவத்தின் மேல் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாய் காணப்பட முடியும். Whosoever like resisting the sin like that, they are like the kings. They are casting away the sin in their life. அப்ப நாம் இயேசுவை கவனித்து பார்க்கக்கூடிய
இயேசுக்கு ஒப்பாக மாற்றப்படக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம் காணப்படுவோம் என்றால், if you are seen as a child of God who is considering or looking into Jesus Christ and is becoming like him, அந்த இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளரத்தக்கதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால், if you believe that we are the child of God chosen by him to obtain the perfection of Christ Jesus, ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தின் மேலே ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம் நாம் வைத்து அதை கீழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். every day we must have overcoming life over this sin and we must bring it into our subjection. ஏனென்றால் இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை அறியவும் இல்லை. Because in Jesus there is no sin, he did no sin, he knew no sin. அப்படிப்பட்ட விதத்தில் நாம் இயேசுவை கவனித்து பார்த்து அதே போல கிறிஸ்துவுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பாவத்திற்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும், இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அதற்காக போராட வேண்டும். So in that manner, if you look unto him and live a life like that, we must cast away this sin and we must receive this sin unto blood and we must refrain ourselves from sin. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் காணப்படாவிட்டால் அவர்கள் ஒருபோது கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. If that zealousy is not found in the life of the child of God, he cannot come to the perfection of Christ Jesus. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் தேறினராக நிறுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறபடினாலே அவர்கள் மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த சாத்தானை ஜெயிக்க வேண்டும். As it is a plan of God that every man should be found perfect in Christ Jesus, they overcame him by the blood of the Lamb and by the word of the testimony, and they loved not their lives unto death. கர்த்தராகிய இயேசு இந்த மேலான ஒரு சாட்சியை அவர் மெல்கிசேதேக் என்றதான அந்த முறைமையின்படி ஒரு சாட்சியை தன்னுடைய ஜீவியத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். Lord Jesus Christ received this good report through the order of the Melchizedek in his life. பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லுகிறார்? Not only he obtained this good report, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் படித்தால், Hebrews 5 verse 9 and 10 we read, தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாக மாறி இருக்கிறார். After being made perfect, he became the author of eternal salvation and to all them that obey him. அதற்காக இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார். For that purpose he was called of God a high priest after the order of Melchizedek. அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் இந்த பூரணம் உண்டாகும்படியாக அவர் தேவனாலே அந்த மெல்கிசேதேக் என்றதான ஒரு நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார். He was called of God a high priest after the order of Melchizedek for all those who are called of God to attain the eternal salvation and to them that obey him. கர்த்தராகிய இயேசுவை இந்த பிரதான ஆசாரியராக மாற்றினது யார்? Who made Jesus Christ as the high priest of God? இயேசுவே தன்னை தானே அவர் உயர்த்தவில்லை, நான் ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. Jesus did not lift himself as the high priest, or he did not say like that. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, Hebrews 5:5 we read, அவர் பிரதான ஆசாரியராக மாற்றப்படுவதற்கு அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை. Christ glorified not himself to be made a high priest. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். But it is he who said unto him, thou art my son, today have I begotten thee. It is he who raised him to be the high priest. கர்த்தராகிய இயேசு ஒரு ராஜாவாக ஒரு ஆசாரியனாக அவர் மாற்றப்பட்டது தேவனாலே, அவர் பிதாவாகிய தேவனாலே அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். Lord Jesus Christ was made as a king or the high priest through the Father only. தேவன் தான் அவரை அப்படி உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் ஒரு மேலான நாமத்தை அவர் கொடுக்கிறார். It is God who raised him into that, exalted him into the position, and he gave the name above every other name. இப்படிப்பட்ட மேலான நாமத்தை பெற்றுக்கொண்ட இயேசு தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? After receiving the name, what did he say concerning about himself? நான் பூரணனாக மாறினது போல இந்த சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற யாவரும் பூரணராக மாற்றப்படுவதற்கு நான் ஒரு காரணராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். As I was made perfect, I am the author of obtaining perfection for all those who obey unto me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டும் என்று அவரை கவனித்து பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி அவர் ஒரு பூரணராக இருக்கிறாரோ அதே போல பூரணராகும்படி அவர் நமக்கு காரணராக இருக்கிறார் என்று அந்த நோக்கத்தோடு அவரை பார்க்க வேண்டும். Every child of God who is looking unto Jesus Christ in order to become perfect like him, with the same purpose only we should look unto him.
இப்படிப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாம் ஒரு ஆசாரியனாக காணப்படுகிறோம் என்று நாம் அந்த மேலான தரிசனத்தின்படி நாம் இயேசுவை கவனித்து பார்க்கும்போது, So when we look into Jesus Christ with the revelation that we are the priest after the order of Melchizedek, ஆசாரியனுடைய வேலை என்ன? what is the duty of the priest? ஆசாரியனுடைய வேலை பாவ நிவர்த்தி செய்கிறதான வேலை. The duty of the priest is to atone the sin. முதலாவது பாவத்தை எதிர்த்து பாவத்தை கீழ்ப்படுத்தி பாவத்தின் மேல் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக நாம் காணப்படுகிறோம். First of all, we must resist the sin and we must subdue the sin, and we are ruling or reigning over the sin. இரண்டாவதாக பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியனாய் நாம் காணப்பட வேண்டும். Secondly, we must be seen as a priest after the order of Melchizedek to atone it. இந்த ஆசாரியன் பாவ நிவர்த்திக்காக பலி செய்கிறது போல, பலி செலுத்துகிறது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய இயேசுவை கவனித்து பார்த்து தங்களுடைய ஜீவியத்துல அந்த பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். As the priest is offering sacrifice to atone sin, every day we must look unto Jesus Christ and offer ourselves as a sacrifice. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it reveal? யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நாம் படித்தால், When we read Job chapter 1, யோபு அடிக்கடி ஒரு பலி செலுத்துகிறான ஒரு அனுபவம் அவனுடைய ஜீவியத்துல இருந்தது. in Job's life he used to often offer sacrifice. அப்பொழுது எது நிமித்தமாக அவன் அந்த பலி செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is for what purpose he offered the sacrifice? யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படித்தால், Job 1:5, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவன் அவர்களை பரிசுத்தம் பண்ணி பலி செலுத்துவான் என்று படிக்கிறோம். it is written, it may be that my sons have sinned and cursed God in their hearts, therefore he offered the sacrifice continually. ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்திருப்பார்களோ, தன்னுடைய இருதயத்துல தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு அவன் பலி செலுத்துகிறான். Perhaps with a doubt whether my sons might have committed sin and cursed God in their heart, he offered the sacrifice. இந்த அடிப்படையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். On this basis, every child of God should offer himself as a sacrifice. நாம் நம்மை உற்று பார்க்கும்போது ஒருவேளை நாம் அறியக்கூடியதான விதத்துல பாவம் செய்யாதவர்களாக இருக்கலாம். When we look at ourselves, according to our knowledge, we might not have committed any sin. பெரிய பாவங்கள் ஒன்றும் நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம். We might not have any big sins in our life. ஆனால் எப்படிப்பட்ட பாவங்கள் தேவனுடைய கோபாக்கினுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் படித்தால், So what type of sins are worthy for the wrath of God? நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, When we read Matthew chapter 5 verse 22, தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். whosoever is angry with his brother without a cause shall be in danger of the judgment. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான். Whosoever shall say to his brother Raka shall be in danger of the council. தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் அவன் ஏரி நகரத்துக்கு ஏதுவாக இருப்பான். Whosoever shall say thou fool shall be in danger of hellfire. பாருங்கள், மூடனே என்று சொல்லுகிறது, வீணனே என்று சொல்லுகிறது, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வது பெரிய நியாயத்தீர். Without any cause getting angry, saying Raka and saying fool, it is worthy of great danger. நான் பெரிய பாவம் செய்யாவிட்டாலும் நிச்சயமாக இந்த சுபாவங்களுக்கு நாம் அடிமையாக இருப்போம் என்பது உறுதி. Though we don't commit great sins, we are enslaved to such kind of small habits. நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்து விட்ட உடனே அவர்கள் மேல டக்குன்னு கோபம் வருகிறது. If somebody does something which we don't like, immediately we get angry with those. அவர்களை கசந்து கொள்ளுகிறோம், மூடனே என்று சொல்லுகிறோம், வீணான மனுஷனே என்று சொல்லுகிறோம், இப்படி ஏதோ ஒன்று சொல்லி விடுகிறோம். We say the word fool, vain fellow, like that we say. அப்ப உண்மையாக நாம் இயேசுவை கவனித்து பார்த்தால் அவர் ஒரு பிரதான ஆசாரியன் என்று நாம் அவரை கண்டால், if you consider our Jesus Christ and see him as the high priest, நாம் பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலியை அனுதினமும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். every day we must offer a sacrifice to atone our sin. இப்படி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட சில பாவங்கள் நம்மை தேவனை விட்டு தூரமாக விலக்கி கொண்டே இருக்கிறது. Knowingly or unknowingly,
these kind of sins make us separate ourselves from God. மத்தேயு 5:23 படித்தால் 5:23, Matthew 5:23, when we read, அங்கே நீ பலி செலுத்தும்படி இல்லாவிட்டால் காணிக்கை செலுத்தும்படி தேவ சமூகத்தில் வரும்போது, when you come to offer the gift to the Lord in the altar, உன் பேரில் உன் சகோதரன் குறைவுண்டு என்று நீ கண்டால், and there rememberest that thy brother hath aught against thee, பலியை வைத்து விட்டு சகோதரனோடு ஒப்புரவான பிற்பாடு தான் பலியே செலுத்த வேண்டும். leave there the gift before the altar and go and first reconcile and then offer. இங்கே என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் நாம் அந்த காரியத்தை செய்ய முடியும். If only we understand what matter or what thing he says, we can do that thing. இப்பொழுது இந்த சகோதரன் விரோதமாக நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன். I have committed something against his brother. தவறு செய்தது நான் தான். It is I who committed the mistake. ஆனால் அவருடைய மனதில் நான் தவறு செய்தேன் என்றுதானே ஒரு காரியம் அவருக்கு நன்றாக தெரியும். So in his mind he has got a knowledge that I have committed the mistake. என்ன மித்தமாக தான் அவருடைய மனதில் ஒரு கோபம் வந்தது, கசப்பு வந்தது, மூடனே என்றதான ஒரு வார்த்தை வந்தது. It is because of me in his mouth he has got a word, the word fool, you are a mad person, like that. அவர் ஒரு தவறு செய்யவில்லை, செய்தது தவறு நான் தான். He didn't commit any mistake, it is I only committed the ஆனால் mistake. இப்பொழுது இவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி காணிக்கை செலுத்தும்படி போகிறார். But this brother has come to offer the sacrifice before the altar. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சகோதரனோடு போய் ஒப்புரவாகவிட்டால் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். But the Lord says unto him, first of all you must go and reconcile with your brother, unless you do so I will not accept your sacrifice. தப்பு செய்தது நான், ஆனா ஆண்டவர் இவருடைய பலியை காணிக்கை அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். It is I who committed a mistake, but God says I won't accept your sacrifice. இதுதான் சத்தியம். This is the truth. அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவு இல்லாமல் இருக்கிறீர்கள்? On that basis, how many of you are not reconciled in the presence of God? தவறு செய்யாத ஒரு மனுஷன் தனக்கு விரோதமாக தவறு செய்தான் என்ற அறிவோடு அவன் தேவ சமூகத்தில் போகும்போது அவன் போய் அந்த சகோதரத்தில் ஒப்புரவாகாமல் காணிக்கையோ பலியோ செலுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. A person who committed without mistake, when he goes to the presence of God and has not reconciled with the brother who committed the sin, God cannot accept his gift or his sacrifice. அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியனை போல நான் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜீவிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியனாக இருக்கிறேன், எந்த ஒரு மாசும் என்னுடைய ஜீவிதத்தில் வரக்கூடாது என்பதை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Then how carefully we must preserve our life, that we are living before the presence of God after the order of the Melchizedek as a high priest, and how we should preserve our life free from every spot. எபேசியர் 5:27 படிக்கும்போது அங்கே கர்த்தராகிய இயேசு தன்னை எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 5:2 we read why Jesus offered himself. கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He offered himself as that he may present a glorious church, not having spot or wrinkle or any such thing. ஒரு சின்ன காற்றுல பறக்கக்கூடிய தூசி கூட நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க கூடாது. A small dust that is flying in the air, it should not be seen in our life. அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தரா, குற்றமற்றவரா, பாவிகளுக்கு விலகினவராக, மாசற்றவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். Like that manner we should be found blameless, holy, separated from sinners. We must be presented before Jesus Christ. இப்படி நாம் ராஜாவாக பாவத்தை கீழ்ப்படுத்தவும் ஒரு மெல்கிசேதேக்காக பாவத்தை பரிகரிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்து அந்த இயேசுவை போல நாம் மாற்றப்பட வேண்டும். Like that, as a king we must subdue the sin in our life. Like the priest after the order of Melchizedek, we must offer sacrifices to atone sin every day in our life. We should be found before him every day. இப்படி செய்தால்தான் நாம் நம்முடைய ஜீவிதத்தில் பாவத்தை தள்ளிவிட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட முடியும். If only we do all these things every day in our life, we can be found as a child of God who casts away sin in his life. அனுதினமும் நாம் ஒரு ராஜாவாக ஆசாரியனாக ஜீவிக்காவிட்டால் நாம் பாவத்தை தள்ளிவிட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அல்ல. If we don't live like a king and a priest who cast away the sin, we are not a child of God. இன்னும் அந்த பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Then we must understand that the sin is encompassing about us. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை
பெற்றுக்கொண்ட பிற்பாடு, after receiving this experience, அடுத்தபடியாக அவர் அங்க என்ன சொல்கிறார்? what does he say then? விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். Looking into Jesus, the author and finisher of faith, let us run our race with patience. நமக்குள்ள இந்த விசுவாசத்தை இயேசு துவக்கி இருக்கிறார். God has started his faith in us. இயேசு இந்த விசுவாசத்தை நமக்குள்ள தராவிட்டால் இந்த விசுவாசம் நமக்குள்ள ஆரம்பமாயிருக்க முடியாது. Had not Jesus given his faith would not have begun in us. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்தால், Ephesians 2:8, when we read, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. For by grace are you saved through faith, and that not of yourselves, it is the gift of God. அருமையானவர்களே, சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்ட போது தேவன் ஈவாக இந்த விசுவாசத்தை கிருபையினாலே நமக்கு தந்தார். So when we hear the gospel, God gave this faith as a gift unto us. தேவனுடைய கிருபையினாலே ஈவாக கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம் நமக்குள்ள இந்த ரட்சிப்பை கொண்டு வந்தது. The faith that was given unto us as the gift of God has brought salvation in our life. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், சிங்காசனத்தில் உயர்த்தப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் பாதுகாக்க வேண்டும். We must preserve the faith until we are caught up in his coming, until we are raised to the throne. எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? How we have to preserve this faith? இந்த விசுவாசத்தை எனக்குள்ள துவக்குனவர் இயேசு, அதை முடிக்க போகிறவர் இயேசு. It is Jesus who started the faith in us. It is he who are going to finish the faith. ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்தினுடைய அஸ்திவாரம் இந்த விசுவாசம் தான். This faith is the foundation of a child of God. இந்த விசுவாசமாகிய இந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் ஒரு நகரமாக, வாசஸ்தலமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். Upon this foundation of this faith, we are built as the habitation of God. எப்பொழுது தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தில் நாம் அசைக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜீவியம் அங்கே விழுந்து போய்விடும். When we are shaken in the faith that we have upon the Lord, then the city is also being fallen. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல நாம் அவர்தான் அந்த விசுவாசத்தை முடிக்க போகிறார், அதுவரைக்கும் நான் பொறுமையோடு இந்த ஓட்டத்தில் ஓடுவேன் என்று இயேசுவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Every day the faith which we have on the Lord, we must be strong and we must believe that he will able to accomplish the thing which he has started in us, and we must run our race with patience. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நாம் படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 10 verse 38, 37, 38, 39 it is written. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். Yet a little while he that shall come will come. அவர் தாமதம் பண்ணார். He will not tarry. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. நான் பின்வாங்கி போவேன் என்றால் அவன் மேல் என்னோட ஆத்மா பிரியமாயிராது என்று எழுதியிருக்கிறார். If any man draw back, my soul shall have no pleasure in him. கெட்டு போக பின்வாங்கலாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருப்போம். We are not of them who draw back unto perdition, but of them that believe to the saving of the soul. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேவனுடைய சுதந்திரத்தை, தேவனுடைய வலது வாரசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நீடிய பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. We need a long patience in order to receive the promise or the right hand of the Father for us. அருமையானவர்களே, இந்த தலியாய் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட இந்த சரீரமான சபையில நாம் தேவசித்தம் செய்யும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற வரைக்கும் நீடிய பொறுமையோடு இந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். We who are connected as the members of the body to the head, which is the church of God, we must run our race with patience till we obtain this promise or inheritance. ஒருபோதும் இந்த விசுவாசத்தில் அசைக்கப்பட இடம் கொடுக்கவே கூடாது. We should not give room in our life that we may be shaken in the faith. அஸ்திபாரம் அசைந்தால் ஒரு கட்டடம் நிற்க முடியாதது போல இந்த விசுவாசம் அசைந்தால் நம்முடைய ஜீவியம் நிலை நிற்காது. When the foundation is shaken, then the building will not stand. In that manner, when the faith is shaken, we cannot stand. அருமையானவர்களே, நாம் ஒரு அஸ்திவாரமுள்ள நகரத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called for a city with a foundation. எத்தனையோ பேர் விசுவாசத்தோட சாட்சியோட அறிக்கை செய்து மரித்தார்கள். Many people with faith, with a good report, they died. ஆனால் அவர்களோ அந்த நகரத்திற்கு அந்நியர். But they were all strangers to the city. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். Child of God, you are called for a city that has foundation. இந்த விசுவாசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் நீ ஒரு நகரமாக வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு கொண்டு வருகிறாய். Upon this faith, the foundations, you are built as a city together. ஆகினால் இந்த விசுவாசத்தை முடிக்கக்கூடிய இயேசுவை மாத்திரம் நீ கவனித்து பார்க்க வேண்டும். Therefore, looking into Jesus, who alone can be able to accomplish the faith in you. உன்னுடைய ஜீவியத்திலே அந்த கிறிஸ்துவின் நிறைவை நீ பெற்றுக்கொள்கிற வரைக்கும்
தேவனை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் அசைக்கப்படவே கூடாது. In your life, till you receive the perfection of Christ, you should not move either to the left or to the right from your life. ஒவ்வொரு நாளும் நாம் இதில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். Saint Paul says that every day we should stand firm in that things. கொலோசியர் 1:22 சொல்லும்போது, Colossians chapter 1 verse 22, when he says, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு நீங்கள் அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். And if you continue in the faith, grounded and settled, and be not moved away from the hope of the gospel which you heard, it shall be like that. இந்த சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். If you continue in the faith, grounded and settled, and be not moved away from the hope of the gospel which you have heard, it shall become like that. அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒரு மேலான ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். God has given a great hope. இந்த நம்பிக்கை நிமித்தம் இந்த மேலான சத்தியத்தையும் உபதேசத்தையும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். And God is, through this hope, the Lord is leading to this great இந்த doctrine. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into the fellowship of the saints. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போல மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். The God's plan concerning is that we all should obtain His perfection and we must all become like Him. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம். We preach Him that we may present every man perfect in Him. நாங்கள் இயேசுவை மாத்திரம் அறிவிக்கிறோம். We preach Jesus Christ only. எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். We preach and warn every man and teach every man in all wisdom. அருமையானவர்களே, ஒருவராகிலும் இந்த நம்பிக்கைக்கு அந்நியராய் காணப்பட வேண்டாம். No one should not be found strangers to this hope. இந்த காலை வேளையில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. This morning let us surrender our life. இயேசு வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்பவர்கள் அந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். All those who have become like Him, those who are of Him, they will be caught up at the coming of the Lord. நாம் அவரை முகமுகமாக தரிசிக்க போறபடினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். As we are going to see Him face to face, we know that we shall be like Him as He is. தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் நிர்வாண வளர்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ரகசிய வரிகளை நீ ஒருபோது எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. Child of God, if we don't attain the likeness of Christ, we will never be caught up at His coming. ஆகினால் உன்னுடைய மரணமோ இல்லாவிட்டால் இயேசுவின் வருகையோ எதுவா இருக்குமானாலும் அதுவரைக்கும் இயேசுவையே கவனித்து பார்த்து கொண்டிருப்பாயாக. Be death or the rapture, till then we must look unto Jesus alone. நீ இயேசுவை விட்டு மற்றவர்களை கவனித்து பார்த்தால் நீ விழுந்து போவாய். When we leave Jesus and look at others, we will fall. இயேசுவை மாத்திரம் கவனிப்பாய் என்றால் நீ அவருக்கு ஒப்பாக மாற்றப்படுவாய். If you look unto Him only, we will become like Him. நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம். Let us humble ourselves and yield ourselves in the hand of God. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us according to His word. நல்ல போர் செய்து என் ஜீவன் வைத்துமே, நல்கிய விசுவாசம் காத்துமே. நல்ல போர் செய்து என் ஜீவன் வைத்துமே, நல்கிய விசுவாசம் காத்துமே. என் கிரீடம் பெறவே நாளோடு நாளுமே, விசுவாச பாதையில் உன் செல்லவே. என் கிரீடம் பெறவே நாளோடு நாளுமே, விசுவாச பாதையில் உன் செல்லவே. செல்லுவோம், உன் செல்லுவோம், நாம் விசுவாசிப்போம், விமானம் தருவோம்.
சுடமனகத்துட பலகத்துடங்கலமானியா ஓ ரிபக்கத்துட கலமானி சுடுபிக்கத்துட பலகத்துடா ஆவிலாட பலகத்துட பலக சுடபலக துடுபிக்கத்துட பலகத்துடிரா சுமங்கலானி ஆரவடகத்துடா ஓ ரிபக்கத்துட கலமானி சுடுபிக்கத்துட பலகத்துட கலமானி ஆரவலகத்துடா ஓ ரபௌ சுடங்கலானி பிக்கத்துட பலகத்துட கலமானியா ஆவிலாட பலகத்துட கலமானி அவருடைய மகிமையின் சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For his glorious presence, let's praise God. சோத்ரம் 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 கர்த்தருடைய ஆராதனை பொறுப்படுத்து ஆசீர்வதித்தபடியால ஸ்தோத்திரிப்போம். The Lord undertook and blessed this service, so let's praise God. சோத்ரம் 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 எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். Giving all glory honor unto him, let's praise him. சோத்ரம் 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 அவர் வெளிப்படும் போது மாஸ்டர் சந்திக்க யாவரும் தகுதியாக்க முடியாய் சோத்திரிப்போம். When he appears, the Lord must make us worthy to meet him. Father, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கி மீண்டுமாய் அந்த சாயலாக எங்களை உருவாக்கி எங்களை புதுப்பித்து எங்களை மோடு சேர்த்துக் கொள்கிற தேவனாய் நீர் இருக்கிறதுக்காய் துதிக்கிறோம். நீர் எவ்வளவு மேன்மையானவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி எங்களை வழி நடத்துகிறதுக்காய் துதிக்கிறோம். பாவத்தை எதிர்க்கவும் அவைகளின் மேல் ஆளுகை செய்யவும் பாவ நிவர்த்தி செய்கிறவர்களாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே சிறு குறைகள் குற்றங்கள் ஒன்றுமில்லாதபடி முற்றிலுமாய் எங்களை கழுவி எங்களை தேர்ந்தவர்களாய் உமக்கு முன்பாக நிறுத்த நீர் ஒரு மேலான நோக்கம், மகிமையான நோக்கம் எங்கள் மேல் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவசனத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டபடினாலே எங்களை இன்னுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் எங்களுக்குள்ள ஆரம்பித்த உம்முடைய வேலையை நீர் முற்றிலுமாய் நிறைவேற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாய் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும் இப்படியாக உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றி உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் காப்பிட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக எங்களுடைய ஜீவியம் முற்றிலுமாய் உமக்கு முன்பாக புதிதாக்கப்படட்டும். ஐயா, எங்களை இந்த காலை வேளையில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும்.